ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்கு மனம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி உப்பு கருவாடு தொக்கு பார்க்க போகிறோங்க. வாழை கருவாடு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. இது வந்துட்டு இது மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் அமோகமாக இருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி உப்பு கருவாடு எடுத்துருக்கேங்க. இது மாதிரி பீஸ் பண்ணிக்கிட்டு தலை எடுத்துகிட்டு இது மாதிரி வச்சுருக்கேன். இது ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு சுட சுட தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க. அந்த தண்ணி ஊற்றிக்கிட்டு இது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இது மாதிரி கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா அது மேலே இருக்கிற அந்த உப்பு எல்லாமே போயிடுங்க. பாதரசம் சொல்லுவாங்க, அது வெள்ளையாக இருக்கிறது, அதுவும் உடம்புக்கு நல்லதில்லை. உப்பும் இருக்குங்க. இது ரெண்டுமே நல்லா சுத்தமாகிடும், க்ளீனாகிடும். இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா இது மாதிரி வச்சிட்டோம்னா அப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நீட்டாக வந்துடும். இப்போ வந்துட்டு கடாயை வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ அந்த எண்ணெயில் இந்த கருவாடு போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக இது மாதிரி எண்ணெயில் வதக்கி போடுறதுனால நம்மளுக்கு வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. கருவாடு மனம் சுவையும் நல்லா இருக்கும். ரொம்ப வறுக்கணுன்றது இல்லைங்க. கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போயிடுச்சுன்னா எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். இது மாதிரி வறுத்து எடுத்துட்டோம்னா சரியாக போயிடும். இதையே இன்னும் கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா உப்பு மிளகா போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உப்பு இதுலேயே இருக்கும், வேணும்னா உப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கருவாடு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அந்த கடாயில் எண்ணெய் இருக்குது இல்லையா, அதுலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது மாதிரி கருவாடு ஐட்டத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்தாவே நல்லா இருக்குங்க. நான் வந்துட்டு உளுத்தம்பருப்பு போடுவேங்க, கடுகு உளுத்தம்பருப்பு. நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கி வருது, பொரிஞ்சு வருதுங்க. தாலி பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்மளுக்கு இந்த கருவாட்டுக்கு எவ்வளோ வெங்காயம் போட்டால் அவ்வளோ சுவையாக இருக்குங்க. நல்லா வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது மஞ்சத்தூள் போட்டுட்டேன். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இந்த கருவாட்டியும் போட்டு நல்லா இது மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி விட்டுக்கலாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி இது கெட்டியாக தாங்க வைக்க போகிறேன். அதனால் தண்ணி ரொம்ப அவசியம் இல்லை. இது மாதிரி விட்டுக்குன்னு அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். தண்ணியே இருக்கக்கூடாதுங்க இதுக்கு. நம்ம புளி போட்டு செய்யும்போது அது வேறு மாதிரி நல்லா இருக்குங்க, நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். இது வந்துட்டு தண்ணி இல்லாமல் இது மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் செஞ்சுக்கிட்டு கொஞ்சமாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவும் சுவையாக இருக்கும். தக்காளி புளி போடுறது அது வேறு மாதிரி இருக்குங்க. உப்பே போடல இல்லைங்களா நம்ம. இப்போ உப்பு பார்த்துட்டு வேணும்னா இப்போ போட்டுக்கலாங்க, வேணான்னா விட்டுடலாம். ஏன்னா அந்த கருவாட்டில் உப்பு இருக்கும், அதுவே சரியாக போயிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. பார்க்கும்போது எப்போ சாப்பிட போகிறோமான்னு இருக்குது. இதெல்லாம் நல்லா இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க. இது ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் நான் தம்ப்நெயிலுக்காக. இதை நீங்களும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. சாதம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. தட்டில் சுட சுட சாதம் ஆவி பறந்துக்கிட்டு இருக்கு சாதம். அதுக்கு வந்துட்டு இந்த கருவாடை தொக்கு போட்டுட்டு சாப்பிடும்போது சொர்க்கமே தெரியுங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். இது நீங்களும் கருவாடு சாப்பிட்றவங்களா இருந்தால் அவங்களுக்கு இப்போவே வாயில் எச்சில் வருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கிட்டாலும் நம்மளுக்கு சரியாக போயிடுங்க. குழம்பு கொஞ்சமாக இருந்தால் போதும். இதுக்கு நிறைய சாதம் கலக்கிக்கலாம். சாதம் ரொம்ப சூடாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கருவாடெல்லாம் சைடில் வச்சுட்டு சாதத்தை கலக்கிக்கிட்டு இருக்கேன்.
அதில் முள் இருக்கும் இல்லையா, அதனால சைடு எடுத்து வச்சுருவேங்க. சாப்பிடும்போது பிரித்து போட்டு சாப்பிட்லாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு கருவாடு. இப்போ இந்த முள்ளும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துடுச்சு. அதை எடுத்து போட்டுட்டு இந்த கருவாடு போட்டுட்டு நல்லா இது மாதிரி பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சிங்கன்னா. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. இது மாதிரி எண்ணெயாக செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். தண்ணி இருந்தால் பிடிக்காதுங்க. அதில் குழம்பு வைக்கும்போது தண்ணி ஊற்றி செய்வேன். அதையும் நான் இன்னொரு முறை செஞ்சு காட்டுறேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் இந்த சாதம் கருவாட்டோடு என்ஜாய் பண்ணுறேங்க. ஓகே பாய்.